புத்தகத்துல ஒரு அருமையான ஒரு வசனம் ஒண்ணு இருக்கும். சவுல் ஆண்டவருக்கு விரோதமாக தப்பு செய்யும் போது ஒரு காரியம் வருது பாருங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல 15ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 15:23. இந்த முரட்டாட்டம் இருக்குங்களா, இந்த எவ்வளவு முக்கியம் பாருங்க. நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறது கிடையாது, ரொம்ப பிடிவாதமா இருப்போம். ஆனா இங்க பாருங்க, ஆண்டவர் எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம் பாருங்க. 23ஆம் வசனத்துல ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும், பாத்தீங்களா, ரிபலியம், ரெண்டகம் பண்ணுதல்னா கலகம் பண்றது. இந்த சாப்பாடு எனக்கு நீ செய்யலையா, நான் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன். கலகம் பண்றது வீட்டுல இன்னைக்கு இருக்குதா? சில பிள்ளைங்கலாம் கலகம் பண்ணிட்டு இருப்பாங்க. ரெண்டகம் பண்ணுதல், ரெண்டகம் பண்ணுதல் ரிபலியஸ், கலகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும். நம்ம சொல்றோம்ல, பில்லி சூனியமா, அதெல்லாம் நான் கையே வைக்க மாட்டேன், குறி சொல்றதா, அதெல்லாம் போகவே மாட்டேன். இப்போ ஆண்டர் எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு? பில்லி சூனிய பாவத்துக்கு ரெண்டகம் பண்ணுதல், கலகம், ரிபலியஸ் ஸ்பிரிட். அப்பாட்ட ஒரு காரியம் கேட்கிற, அவர் வாங்கி கொடுக்கல, கலகம் பண்றோமா இல்லையா? நீ வாங்கி கொடுக்குற வரைக்கும் உன்கிட்ட பேச மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், வீட்டுக்குள்ள வரவே மாட்டேன் அப்படின்னு ஒரு சில முரட்டாட்டமான அந்த குணம் இருக்குதா? ரெண்டகம் பண்ணுதல், முரட்டாட்டம் பண்ணுதல். இப்ப பாருங்க, இந்த முரட்டாட்டத்தை எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு பாருங்க. முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரி. பாத்தீங்களா, இன்னைக்கு முரட்டாட்டம் பண்றோமா, இங்கிலீஷ்ல ஸ்டப்பன்னஸ், அடமெண்ட், பிடிவாதமா, எனக்கு செஞ்சே ஆகணும், செய்யாட்டா. சில பேர் பாருங்க, இந்த உரிமையை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஏன் உரிமைப்பா, நான் இந்த வருஷம் நான் தான்ப்பா மூப்பரா இருப்பேன், நான் தான்ப்பா இந்த சின்ன வயசுல சபையை நான் தான்ப்பா கட்டினேன், அதனால நான் தான்ப்பா எல்லாமே செய்வேன். அந்த முரட்டாட்டம் அது எதுக்கு சமம்? ஆண்டவர் சொல்றாரு, விக்கிரக ஆராதனைக்கு சமம். நம்ம சொல்லுவோம், நான் விக்கிரக ஆராதனை பண்ணவே இல்லை, ஆனா முரட்டாட்டம் இருக்குதா, கலகம் இருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, அது விக்கிரக ஆராதனை. நம்ம வாழ்க்கையில இததான் இந்த யூதா ஜனங்கள் என்ன செஞ்சாங்க செஞ்சாங்க. முரட்டா, பிடிவாதம். ஆண்டவர் ஒரு பாவத்தை உணர்த்திட்டே இருக்கிறாங்க, அந்த பாவத்தை விட்டு வெளியில வர்றதுக்கு மனசே இல்லை. இன்னைக்கு நம்ம 8வது பாடத்துக்கு வந்துட்டோம். ஒவ்வொரு பாடத்திலையும் ஆண்டவர் நம்முடைய பாவத்தை சொல்றாரா இல்லையா? அந்த பாவம் உனக்கு வேண்டாம்ப்பா, அந்த பாவம் உன்னை அழிச்சிருப்பா, பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம் தான். அந்த பாவம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க போறது இல்ல, அது மரணத்தை தான் கொடுக்க போகுது, துக்கத்தை தான் கொடுக்க போகுது, வியாகுலத்தை தான் கொடுக்க போகுது. ஆனா இன்னும் நம்ம அந்த பாவத்துல பிடிவாதமா, முரட்டாட்டமா, நான் அப்படிதான் இருப்பேன், நீங்க என்ன செய்தியும் கொடுங்க, எத்தனை செய்தியும் கொடுங்க, நாங்க அப்படியேதான் இருப்போம், நாங்க முரட்டாட்டம் பண்ணிட்டு தான் இருப்போம், தீர்மானமே எடுக்க மாட்டோம், அப்படியே நம்ம புது வருடத்துக்கு போறோமா, அது விக்கிரக ஆராதனைக்கு சமம். யோசிச்சுப்பா. சில நேரத்துல பிடிவாதமா சொல்லுவாங்க சில பேர், என்ன மாதிரி கோபப்பட முடியாதுப்பா, அது ஒரு பிடிவாதம். ஆனா அந்த கோபம் விக்கிரக ஆராதனைக்கு சமம். நம்ம யோசிச்சு பார்ப்போம். இதுதான் இவங்க வாழ்க்கையில செஞ்சாங்க. ஆனா ஆண்டவருக்கு இது எப்படி இருந்துச்சு தெரியுமா? இந்த காரியங்கள்லாம் இவங்க செஞ்சாங்க, ஆண்டவருக்கு எப்படி இருந்துச்சு? எரேமியா 7:18 பாருங்க. ஜெரேமியா சாப்டர் 7 verse 18. எனக்கு மனமடி உண்டாக அந்நிய தேவர்களுக்கு வானபலிகளை பார்க்கிறார்கள், அவர்கள் வானராக்கினைக்கு பணியாரங்களை சுடும்படி பிள்ளைகள் விறகு பொறுக்கிறார்கள், பிதாக்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள், ஸ்திரீகள் மாப்பு செய்கிறார்கள். இதெல்லாம் ஆண்டவருக்கு என்ன கொண்டு வந்துச்சுங்களா? அந்த வசனம் சொல்லுது, மனமடிவு. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு முறையும் நம்ம பாவம் செய்யும் போது ஆண்டவர் மனசு என்ன செய்யுது? கஷ்டப்படுது, மனமடி உண்டாகுது. இதை நம்ம என்னைக்காவது யோசிக்கிறோமா? நம்ம ஒரு பாவம் செஞ்சோடனே என்ன செஞ்சோம்? போயிட்டு நேரம் போயிட்டு, ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, ஆண்டவரே இந்த பாவத்தை செஞ்சுட்டப்பா, அப்படித்தானே கேட்கிறோம். ஆனா என்னைக்காவது பாவம் செஞ்ச பிறகு, ஆண்டவரே உங்க மனசை நான் நோகடிச்சிட்டேன்பா, உங்க மனசை நான் கஷ்டப்படுத்திட்டேன்பா. யோசிச்சு பாருங்க, நம்முடைய பிள்ளைங்க பாவம் செய்யும் போது நம்ம மனசு கஷ்டப்படுதா இல்லையா? அப்ப நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைங்க, அப்ப நம்ம பாவம் செய்யும் போது கஷ்டப்படுமா இல்லையா? அந்த ஆண்டவர் தொடர்ந்து சொல்றாரு பாருங்க 19 வசனத்துல, அவர்கள் எனக்கா மனமடி உண்டாக்குறார்கள், தங்கள் முகங்கள் வெட்கப்படுத்தும்படி அவர்கள் தங்களுக்கே அல்லவோ மனமடி உண்டாக்குறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாத்தீங்களா, ஒரு மனசு கஷ்டப்படுது, ஆனா எனக்கா, அவங்களுக்கு அது மனமடிவு இல்லையா? பாவம் செஞ்ச பிறகு நம்ம எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறோமா இல்லையா? கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட்டாலும் அப்படியே படுக்க போகும்போது துக்கமாயிருதா இல்லையா? மனசுல அப்படியே கஷ்டப்படுதா இல்லையா? மனமுடிவுக்குள்ள போயிடறோமா இல்லையா? ஏன்டா அந்த சினிமாவை பார்த்தோம், ஏன்டா அந்த நாடகத்தை பார்த்தோம், ஏன்டா அவங்கள்ட்ட அப்படி பேசணும்,
ஏன்டா அங்க கோவப்பட்டோம், ஏன்டா அங்க கெட்ட வார்த்தை பேசிட்டோம், ஏன்டா அங்க அவசரப்பட்டோம், ஏன்டா சண்டை போட்டோம் அப்படின்னு கொஞ்சம் மனமடி வருதா இல்லையா? அதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கோங்க, ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும்போது யார் மனசு கஷ்டப்படுது? ஆண்டவர் மனசு கஷ்டப்படுது. யாரு பாவம் செய்ய மாட்டா தெரியுமா? யாரு ஆண்டவரை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, இத மனசுல வச்சுக்கோங்க. யாரு ஆண்டவர் மனசுல கஷ்டப்படுத்த கூடாது, அவருடைய இருதயத்தை காயத்தை கொண்டு வந்துடக்கூடாது, யாரு அவருக்கு அவருடைய உள்ளத்தை நானு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, அவங்க பாவம் செய்வதுக்கு பயப்படுவாங்க.